வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு அருகே சாத்கர் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை சேதமடைந்திருப்பதால் மாணவர்கள் அச்சத்துடன் கல்வி பயில வேண்டிய நிலை உள்ளது. எனவே மேற்கூரையை விரைந்து சீரமைப்பதுடன் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து தர வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு அங்கன்வாடி பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முறையான ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுப்பினர். திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் 10ஆம் கட்ட அகழாய்வு பணி நடைபெற்று வரும் நிலையில் உடையாத சிவப்பு நிற பானை ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருப்பது தொல்லியல் துறையினரிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லையை அடுத்த நாரணம்மாள்புரத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக வருவாய்த்துறை அதிகாரிகள் சென்றனர். அப்போது பல ஆண்டுகளாக குடியிருந்து வரும் வீட்டை இடிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முத்துராமலிங்கம் என்பவர் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் அலுவலகத்தில் சாலை பராமரிப்பு ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அலுவலக வளாகத்திலேயே ஊழியர்கள் சமைத்து சாப்பிட்டனர். பயிற்சி பணியில் சேர்ந்த தேதியை கொண்டு வெளியிட்ட முதுநிலை பட்டியலை ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே காரப்பட்டு வளர்த்தனூர் பகுதியில் நிகழ்ந்த சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவு அடைந்த முனியம்மாள் என்பவரின் உடல் உறுப்புகள் உறவினர்களின் ஒப்புதலுடன் கொடையாக வழங்கப்பட்டன. முன்னதாக முனியம்மாளின் உடலுக்கு மருத்துவக் கல்லூரி முதல்வர் அமுதவல்லி, மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் அஞ்சலி செலுத்தினர். திருவாரூரில் சாம்பிராணி தயாரிப்பு தொழிற்பயிற்சி நிறுவனம் நடத்தி வந்த ரமேஷ் என்பவர் அதில் சேர்ந்த பெண்களிடம் தயாரிப்பு அச்சுக்காக தலா 5000 ரூபாய் வசூலித்து தலைமறைவாகியுள்ளனர். சாம்பிராணியை தயாரித்து தந்ததற்கான கூலியையும் பலருக்கு வழங்காமல் மோசடி செய்ததாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரைப்பாளையம் கடற்கரையில் உள்ள சதுப்பு நில காடுகள் அழிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி பாண்டி மெரினா என்ற நிறுவனத்தை மீனவர்கள் முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் மீனவர்களிடம் பேச்சு நடத்தி கலையச் செய்தனர்.